ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா திருநெல்வேலியில் தான் நம்ம ஹோட்டல் பாலா, அதாவது ரெட்டியார்பட்டி மலை ஃபோர்வே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். சிவந்திப்பட்டி முத்தூர் சிவந்திப்பட்டியோடைய அடுத்து சிவந்திப்பட்டியோடு சேர்ந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. 2.5 ஏக்கர் இருக்குங்க. 2.5 ஏக்கர் மொத்தம் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 7 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 7,000 ரூபா. இந்த இடம் ரோட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் உள்பகுதியில் இருக்குது பாருங்கள். ரைட்டில் சோலார் போடுவாங்க. இந்த இடம் உங்களுக்கு சோலார்னு சொன்னனால எல்லாருக்குமே தெரியப்படக்கூடிய இடம்தான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய இந்த இடம் இருக்குது. மங்கம்மா சாலை உள்ளே போகுது. அதை அவங்க க்ளீன் பண்ணி கல் போட்டு தந்துடுவாங்க. அதாவது எல்கக்கல் போட்டு அந்த நம்முடைய இடத்தையும் அளந்து அதையும் கிளியர் பண்ணி அந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய பாதை மங்கம்மா சாலையும் டோசர் வச்சு அடித்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க மிக குறைந்த விலையில். இது மிலிட்ரிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த இடம். பட்டா எல்லாம் கிளியராக இருக்குது. நேரே தெரியுது பாருங்கள். இடத்த நான் காணிக்கிறேன். இந்த டவருக்கு முன்னால் இருக்குது. டவர் நமக்கு வராது. அது நம்ம இடத்துல டவர் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்குது. எதுக்கு தான் பக்கத்தில் தான் இருக்குது. மண் செம்மண் கிடையாது. அந்த இடம் சிவந்திப்பட்டி தாண்டினாலே உங்களுக்கு மண் அந்த வயல் மண்னு சொல்லுவாங்க. கரிசல் மண் சொல்ல முடியாது. கரிசல் மண் சொல்லும்போது இன்னும் கருப்பாக, அதாவது அந்த கரிசல் மண் ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு காய போட்டிருக்கும் போது இருக்கும் பாருங்க, கரகரகரன்னு அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கரிசல் மண். நம்ம விளாத்திக்குளம் சைட்லலாம் போனால் உங்களுக்கு பார்க்கலாம். இது அந்த அளவுக்கு இல்லை. இது வயல் மண்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த வயல், நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் உங்களுக்கு வயல்களில் இருக்கும் பாருங்க, இந்த வயல் மண்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கையெழுத்துலாம் மிலிட்ரிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தது. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு அவங்களுக்கு விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த தோப்பில் இருந்தால் உங்களுக்கு பாதை, தோப்பு ஆப்போசிட்லேருந்து பாதை உள்ளே போகும். வேறு ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். மிக குறைந்த விலையில் மிக குறைவான பட்ஜெட்டை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அதிக இடங்கள் வாங்க முடியாது, 5-10 ஏக்கர்னு. இந்த மாதிரி சின்ன இடங்கள் போட்டாச்சுன்னா எனக்கு அழைப்புகளும் அதிகமாக இருக்கும். அதுபோல் உடனுக்குடன் இது போயிடும். ஏன்னா கொஞ்சமாக காசு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி லேண்டெல்லாம் பயங்கர விலை, கிட்ட போக முடியாத அளவுக்கு விலை. அந்த இதில் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் எப்போமாவது இருக்க தான் வரும். ஸோ வரும்போது பலர் இதை பயன்படுத்த முயற்சிப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு ஆளுக்கு இது முடிவாகும். ஸோ இதை முந்துறவங்களுக்கு நல்லது. பத்திரம் போடுறதுக்கோ இதுக்கோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அப்படி எல்லாம் ஒரு மேட்ரு இன்னும் நம்ம உள்ள இன்வால்வ் ஆகவே மாட்டோம். கரெக்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக டாக்குமெண்டேஷன் நடக்கும். அதை நம்ம டாக்குமெண்ட் நடக்காத ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிக்கவும் முடியாது. முன்காலங்களில் பதிச்சுக்கலாம், இப்போ பதிக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிக குறைந்த விலை. அந்த டவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம்தான். அந்த அடர்த்தியாக தெரிய பாருங்கள், அந்த மரங்கள் அதுக்கும் முன்னால் நம்முடைய இடம். சர்வே பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிளியராக கல் போட்டு தந்த பிறகு நம்ம மீதியுள்ள பார்த்துடலாம். ஓகே.